என்ஆர்சியில விடுபட்டவர்களை எல்லாம் திறந்தவெளி சிறைச்சாலைகளில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான அசாமியர்கள் இப்படி அசாமில கட்டப்பட்டிருக்கிற திறந்தவெளி சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நிலைதான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது, புதுச்சேரிக்கு வரப்போகிறது, கேரளாவுக்கு வரப்போகிறது, மேற்கு வங்கத்துக்கு வரப்போகிறது. இங்கே இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் எல்லாம் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட போகிறார்கள். அவர்கள் மீண்டும் குடிமக்களாக தங்களை ஆக்க வேண்டும் என்பதற்கு நீண்ட கால போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். அசாமிலே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அசாமினுடைய உதாரணத்தை பார்த்தோம்னால் அங்கே என்ஆர்சி தயாரிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்கிறார்களோ அதே ஆவணங்களைத்தான் இங்கே இந்த எஸ்ஐஆர் தயாரிப்பதற்காக கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல, இது குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிப்பதற்கானது. இது சட்டவிரோதமானது. இதற்காக இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இப்பொழுது பீகாரிலே எஸ்ஐஆர் வந்தபோதே நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற, புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த எஸ்ஐஆரையும் எதிர்த்து நாளைய தினம் எங்கள் தலைவர் பெயரில வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில்.